எப்படிங்க தர முடியும்? தர முடியாதுங்க. போக்குவரத்துறை மந்திரி என்கிட்ட நான் சொன்னேன், நான் அதிமுக சேர்ந்துட்டேன், கொள்கை பிறகு துணைச்சலர் எனக்கு ஒரு மவுஸ் வந்துருக்கு, மரியாதையா இருக்கு. என் பொண்டாட்டி இப்ப என்ன மதிக்கிறா. முன்னாடியெல்லாம் போன்ல நான் சுத்திட்டு இருந்தா என்னைக்கு வருவேன் என்னைக்கு வருவேன் என்னைக்கு வருவேன்னு கேட்கிறா. இப்ப எப்ப வருவீங்கன்னு கேட்கிறா. மரியாதை குடி இருக்கு. என் ஊர்ல எனக்கு மரியாதை குடி. பெற்ற செல்வாக்கு பெருமிச்சு வாங்கிடக்கூடாது. செந்தில் பாலாஜி இந்த ஒரு போஸ்டர் எப்படியாவது போட்டு தந்துருங்க, மரியாதை இல்லைன்னா மண்ணா போயிடும்னு அவர் சொன்னாரு. உங்களுக்கு மரியாதை முக்கியம், எனக்கு பதவி முக்கியம். நானே ஒரு மோட்டார் வெஹிக்கிள் மெக்கானிக் போஸ்ட் இந்த ஆட்சியில வாங்க முடியல. அவ்வளவு நேர்மையான நிர்வாகம். கருணாநிதி சொன்னா டெய்லி கக்கூசு தரப்பு கழிவற தரப்புன்னு வந்துகிட்டே இருப்பாங்க. மந்திரி கொடி கட்டிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப அம்மாய பாருங்க, 600 மெட்ரிக் டன் உற்பத்தி செய்யக்கூடிய சிமெண்ட் ஆலை புகழூர எங்க இருந்துட்டு டெல்லி சென்னையில இருந்துட்டு சென்ட் ஜார்ஜ் கோட்டையில இருந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் பட்டன் இருந்து திறந்து வச்சு ஆலங்குளம் சிமெண்ட் ஆலைக்கு ஒரு ஆம்புலன்ஸ், அரியலூர் சிமெண்ட் ஆலைக்கு ஒரு ஆம்புலன்ஸ் அங்கிருந்தே தொடங்கி வச்சு நாடு முழுவதும் இருக்கிற எல்லா திட்டங்களையும் வீடியோ கான்பரன்ஸ் தொடங்கி வச்சிருக்கிறது. இவனு அப்படி இல்ல, குடும்பமா வந்துருவான். இந்த குடும்பத்தின் கோர பிடியிலிருந்து விடுதலை ஆயிடுச்சு. அம்மா ஆட்சி மட்டும் வரலன்னு வச்சுக்கோங்க, மேல் சபை செத்தாமா ராஜாத்திய மேல் சபையை கொண்டு வந்து அவளை அதுல தலைவராக்கிடுவான். அவ மேல் சபை தான் வேணுங்கிறாளாம், கீழ் சபைக்கு வரமாட்டான். நான் மேல் சபைக்கு தான் வருவேன். எம்ஜிஆர் ஒழிச்சிட்டார் அந்த சபையை. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கிற பொழுது எதற்கு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் எக்ஸ்ட்ரா கேரியர் தொங்கி சதை தூக்கி தூரம் போடுனாரு மக்கள் தலைவர் எம்ஜிஆர். இப்ப இதை கொண்டு வரணும்னு நினைச்சான். அம்மா இன்னைக்கு தடுத்து நிறுத்திட்டாங்க. எவ்வளவு நன்மை நமக்கு. இன்னைக்கு சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீடு FDI நாடாளுமன்றத்தில் 51% ஒதுக்கி கொடுத்துட்டான் மன்மோகன் சிங். நான் திருவையாற்றில் கேட்கிறேன், தேசபக்தர்கள் இருந்தால் கேட்கிறேன், நாட்டுப்பற்றாளர்கள் இருந்தால் கேட்கிறேன், சுதந்திரத்தை விரும்புகிறவர்கள் திருவையாற்றில் இருந்தால் கேட்கிறேன். மண்ணில் இன்பங்களை விரும்பி சுதந்திரத்தின் மாண்பினை இழப்பாரோ அப்படின்னு கேட்டான் பாரதி. மண்ணில் இன்பங்களை விரும்பி சுதந்திரத்தின் மாண்பை இழந்தவர்கள் டெல்லியில் இருக்கிறார்கள். சித்திரம் வாங்கினால் கைவிட்டி சிறியாரோன்னா பாரதி. கண்ணிரண்டை விற்று சித்திரம் வாங்கிவிட்டார்கள். செருப்புக்கு தோல் வேண்டி ஒரு செல்வ குழந்தையினை கொல்வரோ என்று கேட்டான் பாரதி. இத்தாலி எருமைக்கு செருப்புக்கு தோல் வேண்டி இந்தியா என்கிற செல்வ குழந்தையை விட்டுவிட்டார்கள். வாயில் காத்து நிற்போம், வீட்டை வைத்து இழக்கலாமா? வாயில் காப்பதற்காக வைக்கப்பட்ட மன்மோகன் சிங் இந்தியா என்கிற வீட்டை இன்னைக்கு வைத்து இழந்து விட்டான். கோயில் பூசை செய்வோம், சிலையை கொண்டு இருக்கலாமா? கோயில் பூசை செய்வதற்காக நியமிக்கப்பட்ட மன்மோகன் சிங் இந்தியா என்கிற சிலையை கொண்டு விட்டுவிட்டார். இந்தியாவின் சுதந்திரத்திற்கு இப்பொழுது ஆபத்து. 21 கோடி விவசாயிகளுக்கு எதிர்காலம் பாழாகி போச்சு. நெல்லு போட முடியலையா? கொஞ்சம் போல